நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில், அவருடைய சபையில், உலகம் முழுவதும் மீட்கப்பட்ட ஜனம் இயேசுவின் சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிற எல்லாரையும் அவருடைய சரீரமாகிய சபைக்குள் நம்மளை வைத்திருக்கிறார். அதில் ஒரு உறுப்பாகவே வைத்திருக்கிறார் தேவன். அப்படியே நம்ம எப்போதும் பார்ப்போம். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் அந்த சந்தோஷத்தினாலேயும் மகிழ்ச்சியினாலேயும் தான், அந்த ஆனந்தத்தினாலேயும் இந்த நாள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யாரும் புழுக்கள் அல்ல, பூச்சிகள் அல்ல. நம்ம ஆண்டவர் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அறிவிப்பதே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், மீட்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள். இதுக்கு தாழ்வா இறங்கிடக்கூடாது. சபைகள் தரமட்டம் தாழ்த்துது. அதன் கூட்டத்தில் ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் அவங்களை உயர்த்தி உயர்த்தி மேலே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வண்ணமாக இந்த சபை உங்களுக்கு எல்லா விதத்திலையும், உங்களை அந்தஸ்திலையும் மேலான நன்மைகளுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே அன்போடு கூட அந்த காரியத்தை அழைத்தார்கள். நான் கடந்த வாரம் நான் இங்கே வந்தேன். அதுக்கு முந்தின வாரம் நான் திண்டிவனம் அங்கே பாஸ்டர் ஏஜி சர்ச்சில் இருக்க வேண்டியதாக இருந்தது. இன்று இந்த 27ஆம் தேதி நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் அருமையாக அந்த கம்யூனியனையும் வைக்கலாம். பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அவர் நீண்ட ஆயுசோடு இன்னும் அவர் இருந்து கர்த்தருடைய சேவையில் அவருடைய எல்லா கிருபைகளையும் வழிநடத்தி கொண்டே நம்மை செல்வாராக. நீங்களும் பாக்கியவான்கள். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு ரெண்டு சேர்ந்து தான் பேசுகிறேன் இல்லையா? குட் ஃப்ரைடேயும் அப்புறம் ஈஸ்டரையும் நிறைய செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதில் நம்ம முதலாவது நம்ம அறிய வேண்டியது, நம்ம இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்ம எல்லாம் ஒரு புதிய படைப்பாக மாற்றி வைத்தார். ஒரு புதிய சிருஷ்டி. நம்ம அப்பா அம்மா வயிற்றில் பிறந்தவங்க தான் ஆதாம் ஏவாளுடைய சந்ததிகள் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்த பிறகு உன்னை புதுசாக மாற்றி வச்சுட்டேன். எல்லாம் ரூபம் எல்லாம் அப்படி தான் இருக்கும், எல்லாமே அப்படி. ஆனாலும் உங்களை ஒரு புது படைப்பாகவே நான் உங்களை படைத்து வைத்திருக்கிறேன். அந்த படைப்பு எப்படி வந்தது என்று நீங்க கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17 படிச்சு பாருங்க. நம்ம ஒரு புதிய படைப்பு என்றே சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழைவைகள் ஒளிந்து போயின, எல்லாமே புதுசாயிடுச்சு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இருக்கிறதையும் இல்லாததையும் முடிவெடுக்கிறது நம்ம தான். என்னங்க அப்படிதான் விட்டுருக்கு. இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு. பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சிச்சு. அல்லன்னா ஒளிச்சணும். நம்ம பழைய பேச்சு, பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட நிறைய சபையில பழையதை வாரி வலிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டாங்க இருக்கிறாங்க. நிறைய சபைகள், ஆவிக்குரிய சபைகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பழையது சாக்கடை எல்லாம் வச்சிருக்குது, நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதுசாக்கப்பட்டு இருக்கின்றது இல்லையா? என்ன ஆச்சரியம்! எப்படி தெரியுமா? இது எப்படி ஆண்டவர் நம்மை ஆக்கி வச்சார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் எப்படி உங்களுக்கும் எனக்கும் பாசங்களுக்கெல்லாம் எப்படி இங்க வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 1 பேதுரு 1:19 என்ன சொல்லி இருக்கிறது? மாசற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க இன்னும் நிறைய ஆவிக்குரிய குமரி மாவட்டத்தில் இன்னும் தெரியாது. ஆவிக்குரிய சபைகளில் இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், ஆண்டவர் நம்மை விலைக்கு வாங்கினார் என்கிற சத்தியம். மாசற்ற குற்றமில்லாத விலையேறப்பெற்ற இரத்தம் இல்லையா? கடந்த வெள்ளிக்கு முந்தின வெள்ளி அவரை இல்லையா இரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு 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 பாவம் அக்கிரமம் உங்களையும் என்னையும் போன்ற இளைஞர்கள் இல்லையா அடிச்சு பீச்சு உதறி அவ்வளவையும் உயிரோட வச்ச இரத்தத்தை உறிந்தார்கள். அப்படியே விட்டு கொடுத்தார். அதுக்குன்னு தான் ஆண்டவர் வந்தார்.
அதுக்குன்னு தான் நம்முடைய இயேசு வந்தது. அதனால அவனால் அடிக்கல, தலையில போட்டு இடிக்கிறான் வாலிப பையன்மாரு யூதர்கள். இன்னைக்கு இருக்கிற ஆசாமிகளுடைய மூதாதையர்கள் எப்படி இடிக்கிறார்கள், கன்னத்தில் அறைகிறார்கள், அப்படிதானே? தலையில போட்டு எச்சில் காரி துப்ரான் சமட்டு கணக்குல. உங்க தெய்வமும் என் தெய்வமும், என்னை உண்டாக்குனவர், உங்களை படைத்தவர், சிருஷ்டித்தவர், இந்த பூமியில கிடைச்ச பரிசனை தெரியுமா? இதுதான் முதல் நூற்றாண்டுல நடந்த விஷயம். ஆனா எப்பவும் அதை சொல்லி இருக்கிற என்ன கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க. இந்த என் மரணத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இதை நினைக்க நினைக்க எவ்வளவு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்கு வரும் தெரியுமா? அவ்வளவு அதை நினைக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, டெய்லி நினைக்கணும். நம்மை மீட்பதற்காகவே கிரயம் செலுத்த வேண்டியது இருந்தது. உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்து அழகு பார்ப்பதற்காகவே அவர் பூமியில் வந்து அவருடைய சரீரம் இரத்தம் தாறு மாறா கிழிக்கப்பட்டு சதைக்கப்பட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். இன்னொரு வசனம் கூட அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, அந்த கம்யூனியன் சர்வீஸ்லேயே அவர் அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார். வியாழக்கிழமை அன்றைக்கு அவர் என்ன சொன்னார்? அது 1 கொரிந்தியர் 11:25 படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 11:25 சபைக்கு பவுல் கொரிந்து சபைக்கு அதை அருமையாக சொல்லி கொடுக்கிறார். அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதிலே பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், இதை செய்யுங்க. என்ன நினைச்சுக்கோ, என்ன நினைச்சுக்கிடுங்க. உனக்காக நான் செத்தேன்றாரு. உனக்காக என் ரத்தத்தை நான் பூமியில சிந்தினேன். அந்த ரத்தம் பேசுது. அந்த ரத்தம் இன்றும் பேசி கொண்டிருக்கிறது. நம்புறீங்களா? ஆபேலுக்கு ரத்தம், காயின் அடிச்சு கொன்ன வருஷங்கள் எத்தனை? 6000 வருஷம் தாண்டிச்சு. இன்னும் பூமியில் இருந்து பேசுதான். ஆபேலுக்கு ரத்தம், என் ரத்தத்தை பழி வாங்கின காயினை ஏன் விட்டு வைத்தீர்கள்? அவனை அவன் குடும்பத்தை ஏன் விட்டு வச்சீங்க? தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க என்று சொல்லி ஆதாமனுடைய 2வது மகனாகிய அந்த ஆபேலை அடிச்சு, மூத்த மகன் அடிச்சு கொன்ன வயல்ல போட்டு அந்த ரத்தம் இன்னைக்கும் பேசுது. எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை படிச்சு பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் ஆபிரகாம் பழி கேக்குது. இன்னைக்கு உலகத்துல கொலை செய்யப்பட்டவர்கள் இல்லையா, பல விதங்களிலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏதோ ஒரு விதத்தில் அழிச்சிருப்பான். தப்ப முடியாது. கண்டிப்பா அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல இருக்கு. புதிய ஜெனரேஷனுக்கு நோவாவுக்கிட்ட சொல்லி கொடுக்கிறார். எவனுக்கு ரத்தத்தையாவது எவன் சிந்தி இருந்தா அவனை நான் சிந்தாமல் விடுவதில்லை. அது இப்ப இல்ல, அது வச்சிருக்கிறாரு. அதுக்கு இடம் இருக்கு. அங்கே நித்தியமாய் அதனுடைய தண்டனை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் அநியாயமாய் இயேசுக்கு தெய்வத்தினுடைய இரத்தத்தை சிந்தின இந்த பூமியில் அவருடைய இரத்தம் பேசிக் கொண்டிருக்கின்றது. என்ன பேசுறது? உன்னை நான் அழிப்பேன், உன்னை நான் கொல்லுவேன், என்ன நீ தள்ளியாச்சுன்னா உன்னை விட மாட்டேன், உன் பிள்ளைகளை விட மாட்டேன்னா அந்த இரத்தம் பேசுது. இயேசு இரத்தம் பேசுவது பாவிகளால் சிதைக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலையும் அவருடைய இரத்தம் பூமியிலிருந்து பேசுது. மகனே வா, மகனே வா, எந்த பாவியானாலும் வா, எவ்வளவு துரோகியானாலும் வா, எவ்வளவு சண்டாள பாவியானாலும் வா, உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். உன் மதத்தை
போட்டு மூட்டை கட்டி சாக்கடையில போட்டு விட்டு வந்துரு, உனக்கு புதிய வாழ்வை தருகிறேன். இதுவரையிலும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னை நேசிக்கல, உனக்கு பிள்ளைகளை தந்தேன், உன்னை நான் என் சாயலிலே உண்டாக்கினேன், உனக்கு உத்தியோகம் தந்தேன், வேலை தந்தேன், அறிவை தந்தேன், புத்தி தந்தேன், என்ன நினைச்சுக்கொள்ள பார்க்கல. ஆனாலும் என் மகனே வா, என் மகனே வா, என் மகளே வா, என் உயிரை உனக்கு கொடுத்திருக்கிறேன், உன்னை உயிரோட நித்தியமாய் நான் என்ன செய்வேன், வாழ வைக்கிறேன், வா 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 வா. உங்களை அழிப்பேன் கொல்லுவேன் என்று அழைக்கவில்லை. இயேசுவின் இரத்தம் பேசுது, வா 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 வா. எந்த ஊருக்குள்ளேயும் ஜெப வீடை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற அத்தனை மக்களை அழைப்பதற்காக. வா வா, நீ எவ்வளவு காலமா, நீ ஒருவேளை 90 வயசாகி கடந்து ஆண்டவருக்கு விரோதமாக அறியாம இருந்தாலும் உயிர் போறதுக்கு முன்னாடி வா 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 வா. இல்லையா? வன்முறையாளர்கள் எத்தனை பேரு? 2 பேரையும் இயேசுவின் அந்த பக்கம் ஒரு பக்கம், அதை விட அதிகமான குற்றவாளியாக்கும் இயேசுன்னு சொல்லி நடுவுல அநேக பேரை உயிரோட எழுப்பி வாழ வைத்து அநேகருடைய வியாதிகளையும் பேய்களையும் விரட்டினவருக்கு கொடுத்த பரிசு கொலையாளியை விட இவன் குற்றவாளி கொடுத்தாங்க. அதுல ஒருத்தன் 100கணக்கான கொலைகள் செய்தானா, நியாயப்படி நாங்க தண்டிக்கப்படுறோம், நாங்க மற்றவர்களை கொலை செய்தோம், ஆகையினால எங்களுக்கு உயிரோட வச்சு எங்களை கொலை செய்வது நியாயம்னு ஒருத்தன் சொல்றான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைச்சுக்குங்க ஆண்டவரே என்றான். நீங்க ஒரு குற்றமும் செய்யலையே. பாருங்க, ஒரு பெரிய கொலைகாரன், திருடன், நீ அப்போ ஆண்டவருக்கு உயிர் போறதுக்கு முன்னாடி நீ செய்த கொலைக்கு தானே தண்டனை அனுபவிக்கிறேன்னா சொன்னாரு. இன்றைக்கு என்னோடு கூட நீ என்ன செய்வாய்? பரதேசில் முடிவில்லாத ராஜ்யத்தில் நீ இருப்பாய். ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் சொல்லிட்டு இருக்காரு. என் தேவாதி தேவனுடைய ரத்தம் அழைக்கிறது, சகல மனுஷர்களையும் அழைத்து கொண்டே இருக்கும். உயிர் போறதுக்கு முன்னவர்கள் அழைக்கும், அழைக்குது, வா உனக்கு புது ஜீவன். இந்த கள்ளனுக்கு நான் என்ன செய்ய கொடுத்தது போல, முடிவில்லாத ராஜ்யத்தில் கொண்டு போனது போல உங்களை அழைக்கிறேன். இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தம் பேசுது பேசுது. அதனால நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். அது பேசுது. இப்போ உங்களுக்கு இப்ப அதுக்கு முன்னாடி எங்க இந்த ரத்தமும் இஸ்ரேலாம் பேசிக்கிட்டே தான் இருக்குது பல இடங்கள்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அது பேசிக்கிட்டே இருக்கும், நலமானதை பேசும். புரிஞ்சுக்கணுங்க. இந்த ரத்தம் என்ன செய்கின்றது? இந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால பரலோகம் பூமி ஒன்னாயிடுச்சு. பரலோகம் பூமி ஒன்னாயிடுச்சு. அவருக்கு ரத்தம் பாவிகளுக்கு அடிச்சு நொறுக்கி சிந்தப்பட்டதுனால பரலோகம் பூமி அன்னைக்கு ஒன்னாயிடுச்சு. கொலோசியர் 1:20 படிச்சு பாருங்க. கொலோசியர் 1:20 எழுதி வச்சுக்கிடுங்க. வாழ்க்கையில ஒரு நாள் மறக்க கூடாது. என்றைக்கும் இந்த வார்த்தைகளை எங்கும் நீங்க பிரசங்கிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாக்கி. பரலோகத்துக்கும் பூமிக்கும் சமாதானம் இல்ல. பரலோகம் கொந்தளிச்சிட்டு கிடக்கு பூமியில் நடக்கிற அட்டகாசங்களை பார்த்து. பரலோகம் கொந்தளிச்சிட்டு கிடக்கு. பரலோகத்துல தேவதூதர்கள் கொந்தளிச்சிட்டு கிடக்குறாங்க. பரலோகத்துல கோபம் அதிகமாக இருக்கிறது. இந்த மனுக்குலத்தை அழிச்சே தீரணும். இனி மனுஷன் இருக்கக்கூடாது என்று பரலோகம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ரோமர் 1:17-18 வசனத்தை படிச்சு பாருங்களேன். ரோமர் 1 மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து கோபம் முடிச்சு கட்டுவான். இயேசு கிறிஸ்துவ வர்றதுக்கு முன்னபடி தீர்த்து கட்டிடுவோம். உலகமே இருக்கக்கூடாது. கோபம் பயங்கரமா இருந்து அப்போதான் அவர் சொல்லி வந்தார், நானே மரிக்கிறேன். பரலோகத்துக்கும் பூமிக்கும் கடும் கோபத்தையும் கொந்தளிப்புகளை இயேசு ஒப்புரவாக்கி விட்டார்.
அதான படிச்சோம் கொலோசியர் 1:20 இல்லையா? அப்படித்தானே நம்ம படிச்சோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, அடுத்தது பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிரியமாயிற்று. இப்போ இயேசு பார்ப்பது பரலோகத்தையும் பூமியும் ஒன்று போல பார்த்துக்கிட்டு இருக்கார். எப்படி ஒன்று போல பார்க்கிறார். பரலோகம் பூமியும் ஒன்றாக பார்க்கிறார். உங்களை ரொம்ப குறைச்சும் பரலோகத்தை ரொம்ப மேன்மையமா பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. இடம் தான் மாறி இருக்குது. இடம் தான் மாறி போச்சே ஒழிய அவருடைய பார்வை நம்ம மேலதான் ரொம்ப அக்கறமா இருக்கு. ஏன்னா பரலோகத்துல போனவங்க மேல ரொம்ப அக்கறை அவர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க யாரும் அங்க என்ன திருடனா இருக்கிறான், அங்க என்ன கொள்ளைக்காரங்களா இருக்கிறாங்க, அங்க என்ன ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க, போன பரிசுத்தவான்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மேலதான் அவர் ரொம்ப அக்கறையோடு, ரொம்ப கருணையோடு, ரொம்ப பாசத்தோடு, ரொம்ப 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 இரக்கத்தோடும் தயவோடும் உங்கள் மேலையும் என் மேலையும் பூமியில் இருக்கிற நம்ம மேலதான் ரொம்ப அக்கறையோடு பாசத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பழையவைகள் ஒழித்தால் தான் இவைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகள். இந்த இரத்தத்தின் மூலமாக, இது ஒரு பாக்கியம். இந்த இரத்தத்தின் மூலமாக தான் விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்கப்பட்டோம். இது சாதாரண இரத்தம் இல்ல. இன்றைக்கும் பூமியில் இந்த இரத்தம் பேசுகின்றது, ஜனங்களை அழைக்கிறது. அந்த இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். விலைக்கு வாங்கினா அது பரலோகத்தையும் பூமியையும் ஒன்றாக வைத்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரை சிலுவையில் அரைஞ்சு கொன்ன பிறகு கூட உயிரை எடுத்தாச்சு இல்லையா? பாவிகள் எக்காலத்திலையும் எல்லா நாட்டு மக்களுடைய பாவம் இயேசுவின் உயிரை பிடுங்கினது. அதுக்கு வச்சு கொடுத்தார் தெய்வம். இன்னும் எவ்வளவோ சந்ததிகள் எல்லாம் வரப்போகுது, அவங்களும் சேர்ந்துதான். ஆண்டவர் மனுஷ பிறப்பை ஸ்டாப் பண்ணல. அது வந்து கொண்டே இருக்கும். எல்லா நாடுகளிலும் வரும், எங்கும் வருகிறது. அக்கிரமம் பிறக்கிறதெல்லாம் இயேசுவுக்கு விரோதமா தான் பிறக்கும். அதுவும் அவருக்கு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கார். அந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டம் நம்ம போன்ற சந்ததிகள் எழும்பி நின்று இயேசுவே ரட்சகர், ஆண்டவர், அவர் உங்களுக்கு மரிச்சு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் அடுத்த ஜெனரேஷன்ஸ் நம்ம வந்து கொண்டே இருக்கு. ஒரு அலையிலே சொல்லுவோமா? எங்க மூதாதையர்கள் எல்லாம் போன பிறகு சந்ததி உங்க பிள்ளைகள் தான் என்ன செய்யும்? இந்த இயேசு இரத்தத்தை பறை சாற்றி கொண்டே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை. அன்றைக்கு சிலுவையில அரைஞ்சாச்சா அந்த உதவாக்கிற சரீரம், இயேசுவுக்கு சரீரம். ரத்தம் இருந்தா தானே நாரும். ரத்தம் ஒண்ணும் இல்லையே, எல்லாம் வெளியே வந்துச்சுதே. அடிச்சு பிச்சு சதைய துண்டா கிழிச்சு எடுத்துட்டாங்க இல்லையா? அடிக்கிறதுல என்ன சுகம்! வேடிக்கை பார்த்தாங்க ஜனங்கள்லாம் நின்று. அவர் எப்படிடா உயிர் போகும், கால் எப்படி துடிக்கும், இயேசுக்கு கால் எப்படி துடிக்கும், கண் அப்படி துடிக்கும் போறது. ஜனங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். லூக்கா சுவிசேஷத்தில் இருக்குது தெரியுமா? இது ஜனங்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அதனாலதான் வேடிக்கை பார்க்கிறவங்களை பார்த்தான் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். யாருக்கு? வேடிக்கை பார்த்த இஸ்ரவேலர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பலவிதமான அறிஞர்கள், பலவிதமான பெரிய பெரிய ஆட்கள் வந்து இயேசுக்கு உயிர் எப்படி போகணும் எங்களுக்கு பார்க்கணும், வேடிக்கை பார்க்க வந்தாங்க. அந்த காலத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்டரோ வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், கேமரா இல்லை, இருந்திருந்தா படம் எடுத்திருப்பாங்க. பார்க்க வந்தார்கள். அதனாலதான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். நெஞ்சில் அடிச்சுட்டு போனாங்களா? கடவுளே எனக்கா தெய்வத்தை இப்படி கொண்டுட்டாங்க. ஐயோ, ஒரு மனுஷனை கொல்றதை விட கேவலமா எல்லாம் கொண்டுட்டாங்க. நெஞ்சில் அடிச்சுட்டு போனாங்கன்னு இருக்கு. நெஞ்சில அடிச்சாலும் சரி, தலையில அடிச்சாலும் சரி, அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு நீங்க நெஞ்சில அடிக்க வேண்டாம், அளவும் வேண்டாம். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, வேணும்னா அழுங்க. எனக்கு வேண்டி ஒருத்தன் அழ வேண்டாம். நானே வலியை தானே உங்களுக்கு விட்டு தந்திருக்கிறேன். அல்ல ஒரு செகண்ட் போகுமே, இஸ்ரவேல் நாடு இன்னைக்கு இருக்காது. இல்ல மனுஷனே இன்னைக்கு இல்லையே வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு கிமு கிபின்னு வந்திருக்காது. உலகத்துல மனுஷனுக்கு ஸ்டாப் பண்ணிருப்பாரு. நான் தான் வச்சுட்டேன் உங்களுக்கு.
நான் தான் வலிய. அதனாலதான் அங்க நின்ற எல்லாரையும் பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஓகே, புரியுதுங்களா? சரி. ஆனால் அவர் அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு சிலுவையில வச்சாச்சு. உடனே பிலாத்துவின் இடத்துல வேதபாரகர்களும் பரிசேயர்களும் போய் சொல்றாங்க, இந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது, எத்தன் ஏமாத்துக்காரனா, யாக்கோபுக்கு இந்த பேர் இருந்தது தெரியுமா? யாக்கோபுக்கு என்ன பேர் இருந்தது? இந்த பேரு 27 மத்தேயு 27 நான் 27:63, ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பான் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. எப்படி எப்படி ஆண்டவனேன்னா ஏரோது ஆண்டவன் என்றான். அந்த அந்த பிலாத்த ஆண்டவனே என்றான். பாவிகள் மனிதர்களை ஆண்டவன் என்று சொல்லுவார்கள். பாவத்தில் உழன்று வாழுகிறவர்கள் எல்லாம் மனிதர்களை தேவன் என்று சொல்லுவார்கள். அவங்கள வணங்கி காலில் விழுந்து வணங்குவாங்க தெரியுமா? பாவிகளையே பாவிகள் வணங்குகின்றது. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது இயேசுவை சொல்றாங்க, போய் உயிரோடு இருக்க 3 நாளைக்குள்ள எழுந்திருமா, அதனால எங்களுக்கு ஞாபகம். ஆகையால் அவனுடைய சீசர்கள், மத்தேயு 27:64, ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடியதா இருக்கும்படி நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறைய பத்திரம். இஸ்ரவேல் நாட்டில் உள்ள அதிசிறந்த வல்லமையான போர் சேவகர்களை பலசாலிகளை வைத்து, ஏன்னா சீசர்கள் வந்து களவாடி கொண்டு, பாவம் எனக்கு அப்பனுக்கு ஒண்ணுமே கிடையாது, எலும்பு தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அதனால சிலுவையில கொண்டு வச்சுட்டு இங்க கூட்டம் கூடுறாங்க. ஒரு பெரும் படையை கொண்டு காவல் வைக்க வேண்டும். அவங்க சீசர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், அவர் உயிரோட எழும்பிட்டாருன்னு சொல்ல போறாங்க. அதனால நம்ம பலத்த காவல் போட வேண்டும். பலத்த காவல் போட்டார்கள், ரொம்ப பலத்த காவல். அப்பா 28வது அதிகாரத்தில் வருகிறது பாருங்க. 28வது அதிகாரத்துக்கு நீங்க வரும் பொழுது எப்படி நடக்கிறது பாருங்க. அவர்கள் அதிகாலையில, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில என்ன செய்யறதுக்கு பயங்கரமான பெரிய கல்லை எல்லாம் புரட்டி வச்சு, கல்லறைன்னா ரூம் தான், ரூம் மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ள கொண்டு இந்த பெட்டியை வச்சிருவாங்க. அது முன்கூட்டியே எல்லாருக்க வீட்லயும் கல்லறை பண்ணி வச்சிருப்பாங்க. பெரிய கல்லு சீல் வச்சு பெரிய பட்டாளம் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றது. அதிகாலையில வானத்திலிருந்து தேவதூதன், அன்பு சகோதரிகள் காலையில அதிகாலையில பார்க்க வர்றாங்க. அவருக்கு பிரியமான சகோதரிகள் 28 இருக்கு 2 பேர் பார்க்க வராங்க. நம்ம போய் பார்ப்போம், ஐயோ என் தேவனேன்னு சொல்லி பார்க்க வரும்போது அவங்க அவங்க வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சொர்க்கத்திலிருந்து தேவதூதன் கிளம்பியாச்சு. ஆஹா வர்றாங்களே, ஓடிப்போ. ஆண்டவர் சொன்னாரு, இயேசு சொன்னாரு, சீக்கிரம் போ, என் பிள்ளைகள் என்ன தேடி வருகிறது. அவங்க அங்க புறப்படுற முன்னாடி இவங்க இங்க இருந்து புறப்பட்டு வந்தாச்சு. ஓடி வந்து வல்லமையோடு புறப்பட்டு வந்து பூமி அதிரும்படி, உலகமே குடுங்கும்படி, அந்த கிடுக்கத்திலேயாக அங்க காவல் காத்து கொண்டு இருந்த வல்லுனர்கள் அடிச்சு பரண்டு விழுந்து செத்தது போல கிடந்து எப்படி கல்ல அடிச்சு பேத்துக்கிட்டு இவங்க எல்லாம் கிடந்து துடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. காவல் காத்த வீரர்கள் எழும்பவே இல்லை, பெடையோ படைச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த அம்மா அவங்க 2 பேரும் வராங்க. வந்த உடனே யாரை தேடுகிறீர்கள், எவ்வளவு அந்த ஸ்திரீகளை நோக்கி இல்லையா, தூதன் ஸ்திரீகளை நோக்கி மத்தேயு 28:5, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை மாத்திரம் வந்து பாருங்க. என்ன வரவேற்பு, வாங்கம்மா வாங்க, பயப்படாதீங்க வாங்க. தேவதூதன் சர்வலோகத்தை ஆட்டி படைக்கிற தேவதூதர்களாக்கும். இயேசுவை நேசிக்கிற குடும்பங்கள் 2 சகோதரிகளை வரவேற்று, வாங்க பயப்படாதமா, வாங்கம்மா வாங்க 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 வாங்க. இயேசுவை நேசித்தால் தேவதூதர்களும் அனுகூலம், அல்லன்னா தேவதூதர்களுடைய கொடும் தண்டனைக்கு உள்ளாகி விடுகிறார்கள்.
அவர்களை யாரையும் காப்பாற்ற முடிகிறது இல்லை. அப்போ அவ்வளவு மதிப்போட ஒன்றும் பயப்படாதீங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அதிசயமாக காரியங்கள் எல்லாம் இதுல நடந்து கொண்டு இருக்கின்றது. சரி வாங்க, சொன்னோன்னு சந்தோஷத்தோட சீசர்களுக்கு சொல்ல போறாங்க. இதெல்லாம் மத்திய 28 இருக்கு. போகிற வழியில் இயேசு தெய்வம் வந்து பார்த்துட்டு போற வழியில இயேசு தரிசனமாகிறார். அவருடைய பாதத்தில் விழுந்தார்கள். 28 10-12 வசனத்துல இருக்கு. போகிற வழியில் பார்த்துட்டு தூதர்கள் சொல்லி சந்தோஷமாய் போகிற வழியில் இயேசு வாழ்க. உடனே இயேசுவின் பாதத்தை தழுவி முத்தமிட்டார்கள். அங்க நின்னாரு ஆண்டவர். வாழ்க, நல்லா இருங்கம்மா. ஆண்டவர் வாழ்த்துறார். முதல்ல அதிகாலையிலேயே நல்லா இருங்க, நன்றாகவே இருங்கள், என் காலையா பிடிக்கிறேன்னு தட்டினாரா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர், சர்வலோகத்தின் தேவன் கால்களை அவங்க தழுவி முத்தமிடும் போது வாழ்க, நான் கலிலியாவுக்கு போகிறேன் என்பதை எல்லாம் போய் நீங்க சொல்லுங்க. கலிலியாவுக்கு அன்றைக்கு ஈவினிங்ல அடுத்த ப்ரோக்ராம் என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 24 அதிகாரம் எடுங்க, 13 வசனம். அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனாங்க. சீசர்மார்ல 2 பேரு போறாங்க எம்மாவுக்கு. எருசலேமில் இருந்து 7 இல்லைன்னா 8 12 கிலோமீட்டர் இருக்கும். புரியுதா? ஒரு 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 மைலுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்? 1.5 கிலோமீட்டர் வரும் ஒரு மைலுக்கு. தெரியுமா? ஸ்கூல்ல சொல்லி தந்திருக்காங்களா? இதெல்லாம் இல்லையா? ஒரு மைலுன்னா 1.5 கிலோமீட்டர் பக்கம் வரும். 8 மைலுனா 12 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவருக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் நடக்கணுமா ஐயா? அதே இயேசுதான் அந்த உயிர்த்தெழுந்த அதே சரீரத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அவருக்கு 12 கிலோமீட்டர் இவங்களை கூட நடக்கணுமா? அவர் பூரண மனிதனாக இருந்தார், மனிதனோடு சஞ்சரித்தார், மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு இன்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணுமா? யோசித்து பாருங்க. மனிதர்களை எவ்வளவு அதிகமாக உயிர்த்தெழுந்த பின்பு நேசித்துக் கொண்டிருக்கிறார். 2 பேர் ஏதோ பேசிட்டு போறாங்க இல்லையா? என்னமோ இவரு தெரியாத மாதிரி பின்னணியில போய் பக்கத்துல போய் பின்னாடி 2 பேரும் பின்னாடி முறைச்சு பாக்குறாங்க. இது யாரு? பின்னாடி ஒரு ஆள் வராங்க. வித்தியாசம் கண்டுபிடிக்கவே இல்லை. வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போறார். கொஞ்சம் தூரம் பின்னாடி வந்து இவங்களும் அப்படியே முறைச்சு பார்க்க, அவரும் கொஞ்சம் பக்கத்துல வர. என்ன விஷயம்? என்ன தெரியாதா உமக்கு எருசலேமில் நடந்த காரியம் எல்லாம் அப்படின்னு கொஞ்சம் ராங்கியாதான் பதில். அது என்ன? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிறார். என்ன அது? ஆமா, நடந்து 3 நாள் ஆச்சு, உங்களுக்கு தெரியாதா? எங்களை ரட்சிப்பாருன்னு அவரை நம்பி இருந்தா அவருக்கு கதையும் முடிஞ்சது, எங்க கதையும் அம்போ. இனி எங்களுக்கு ஆண்டவனும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், மதமும் வேண்டாம், எல்லாம் கண்டு சலிச்சாச்சு. அவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. நாங்க அவரை நம்பி இருந்தோம், அவர் தெய்வம். இப்போ அவருக்கு கதையை முடிஞ்சு என்னமோ போனதா வந்ததா சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவர்கிட்ட பேசிக்கிட்டே போகும்போது எப்படி இருக்கு பாருங்க, சுவாரஸ்யம். சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு மேல அங்க போயாச்சு. புத்தி இல்லாதவர்களே, மோசே முதலிய சகல தீர்க்க தரிசனங்களில் அவரை பற்றி எழுதி இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? இந்த சம்பவம் நடக்கணும் ஏசாயா 53 எல்லாம் இருக்குது, தெரியாதா? இவ்வளவும் சொன்ன உடனே கொஞ்சம் டவுட் வந்துச்சு அவங்களுக்கு. லூக்கா 24 இருக்கு. டவுட் வந்துச்சு. ஓ, பார்த்தா இது ஆண்டவர் பூமியில இருக்கும்போது சொன்ன மாதிரி இருக்கே. சரி, ஆனாலும் ஈவினிங் ஆயிடுச்சாம். ஈவினிங் வந்துடுச்சு. உடனே சீசர்கள் லூக்கா 24 தெளிவா படிச்சுக்கணும். அப்புறம் சாயங்காலம் ஆச்சு. சரியா வாங்க, வழிபோக்கர் என்று நினைத்து அவரை எங்க வீட்டில் வந்துட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, சின்ன ஒரு டீ தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். அவர் சொன்னாரு, இல்லை வேணாம் அப்படின்னு. வேணாம்னு 100% உண்மையா சொல்லல.
புரியுதுங்களா? நாம சொல்லுவோம் இல்லையா, பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்றேன்னா தாருங்க தாருங்கன்னு அர்த்தம். புரியுதா? காஃபி சாப்பிடுறீங்களா, பரவாயில்ல அப்படின்னா வேணும்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிடுங்க. யாரு பரவாயில்லன்னு சொல்றாங்களோ வேண்டும் என்று அர்த்தம். அவர் அப்படிதான், சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உள்ள போயினாங்க இல்லையா, தங்குறதுக்கு போனாங்க. நீங்க இனி எருசலேமுக்கு போறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு, இங்க ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு பாருங்க, அங்க போய் உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் இல்லையே, எது நேரம் கொடுக்குறாங்க, ஈவினிங்ல என்ன கொடுப்பாங்க, மிச்சர் காஃபி அது கடலை எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சாயங்காலம் அவருக்கும் வருகிறது அப்பமும் இல்லையா, எப்பவுமே ரெடியா வச்சிருப்பாங்க போல் இருக்கு. இது வந்தோடனே ஒரு வழிபோக்கனுக்கு வேற என்ன செய்து கொடுப்பாங்க, அங்கே இருக்கிறதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுத்த உடனே அவர் சந்தோஷமா வாங்கி அப்படி ஒரு பிரேயர் பண்றாரு. அந்த பிரெட்டை தூக்கி வச்சுக்கிட்டு பிரேயர் பண்ணின உடனே இந்த 2 பேருடைய கண்ணும் திறந்தது. அப்போ இவர் ஆண்டவர், அவரே தான் இவர் என்று சொல்லவே அங்கிருந்தவர் என்ன செய்தார், மறைந்து போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கூட இருந்து கொஞ்சம் சாப்பிட்டு இதெல்லாம் கொடுத்து அன்றைய தினம் நடந்த ஒரு காரியம் இது. அடுத்தது நீங்க அன்னைக்கு அப்புறம் அன்றைய தினம் இப்ப சாயங்காலம் ஆச்சு, அவர் போயிட்டாரு. ஈவினிங்ல ஒரு 6-7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. அன்றைய தினம் மத்தேயு லூக்கா 24:13. அன்றைய தினம் காலையில அந்த 2 சகோதரிகளுக்கு தேவன் காட்சி கொடுக்கிறார். சாயங்காலம் 2 சீசர்களோட பந்தி இருக்கிறார். ராத்திரி லூக்கா 24:13 படிச்சு பாருங்க. லூக்கா 24:13 அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் போனாங்க. சரி அந்த தங்கிரும். அவர்கள் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது லூக்கா 24:33 அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேரும் அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. அந்நேரம் அங்க ஒரு பிரெட் எடுத்து அப்படி இது பண்ணிட்டு எல்லாரும் அந்த சீசர்களும் போயிட்டாங்களாம். இவரும் அவர் பாட்டில் போயிட்டாரு, இவர் அவருக்கு பாட்டில் போயிட்டாரு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு. அடுத்த வசனம் லூக்கா 24:36 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். அப்பா காலையில தொட்டு சாயங்காலம் வரணும் டியூட்டி, அவருடைய மக்களுக்கு டியூட்டி, அவரை நேசித்தவர்களுக்கு டியூட்டி. உயிர்த்தெழுந்த தெய்வம் பூமியில இருக்கிறாரு. அந்த அந்நேரமே எழுந்திருந்து அங்க போய் சொல்றாங்க. இப்ப எல்லா சீசர்களும் 11 பேர் அங்கே கூடி இருக்கிறார்கள். இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வந்தாரு, கண்டோம், நாங்க வழியில எங்களுக்கு தெரியாம இருந்து வழிபோக்கன போல வந்தாரு. அப்படி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரியுது. நாங்க பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். எப்படி உங்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய சரித்திரத்தை விசுவாசிகளும் சபைகளும் அறிஞ்சுதான் தீரணும். அன்றைய தினம் நடந்த விஷயங்கள். அப்ப அவங்க நம்பல. ஏதோ ஒரு பேய் நிக்குது, ஆவி நிக்கிறதா. டக்குன்னு போய் ரூமுக்குள்ள எங்க போய் என்ன நின்னாலும் எல்லாருக்கும் பயம் வரும், எனக்கும் பயம் வரும். திடீர்னு ஒரு ஆள் நின்னா என்ன ஐயா இல்லையா, திடீர்னு ஒரு சப்தம் கேட்டாச்சுன்னா கூட பயப்படுறீங்களா இல்லையா? தூங்குற நேரத்துல பட்டார்னு ஒரு சத்தம் கேட்டாச்சுன்னா உடனே பயம். இதை நீங்க ஏதாவது மற்ற இந்த சபையில பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது சபையில போய் நீங்க சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி தூங்கி கொண்டிருக்கும் போது பாடல் பாடி வேதம் வாசித்து ஜபித்து கொண்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சப்தம் கேட்டது. உடனே அடுத்த பிரசங்கம் வருவாங்க, பொல்லாத ஆவி சகோதரியே சகோதரா உன்னை பிடிக்க வந்தது. அடுத்த பிரசங்கம். இங்க இவ என்னாச்சு, இவங்க அப்படிதான் நினைச்சாங்க, ஏதோ ஒரு சம்திங் ராங், ஆவி நிக்கிறது அப்படின்னு 11 பேரும் நினைத்தார்கள். நினைச்ச உடனே அடுத்த வசனம் 24:39 படிங்க. லூக்கா 24:39 நான் தான் என்று அறியும்படி என்னையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள்,
நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்காதே, ஒரு ஆவிக்கு இருக்காது. எப்படி நிரூபிக்கிறார் தம்முடைய மக்களுக்கு? இந்த இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் சபைகளுக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியுதில்ல. போறதுக்கு மனசே இல்லை அவருக்கு. அவர் போயிட்டாரா? எல்லா பாட்டுகளும் இன்னைக்கு அப்படிதான். அன்னைக்கு போனவர் தான் போயிட்டார், அன்றைக்கே போனார். வாரும் ஆண்டவரே, வாரும் ஐயா போதகரே, வந்தியமிடம் தங்கி இரு. ஒரு பாட்டு நல்லா அழகா பாடி இருக்கிறாங்க. பட் அதுக்கு அர்த்தம் இல்லை இல்லையா? வந்து தங்கிரும், வந்து தங்கிரும்னா எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, ஞானஸ்நானம் எடுத்தோமே, அன்னைக்கே அவர் நமக்குள்ளே வந்து தங்கிவிட்டார். கிறிஸ்துவுக்கு உள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்குள்ள நம்ம போயிட்டோம். ஒரு அலையிலே சொல்லுங்க. சரி, ஓகே. அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யறாங்க. பாருங்க, அடுத்தது என்ன இங்க பாருங்க. அப்போ நான் தான் என்று அறியும்படி என் காய்களை என் கையெல்லாம் தொட்டு பாருங்கன்னு காமிக்கிறார். விசுவாசிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு தன்னை கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகுவார் தெரியுமா? அன்னும் இன்னும் என்றும் நமக்கு இயேசு தெய்வம் சரண்டர் ஆகுவார். நீங்க என்னதான் மனசோர்வடைந்தாலும், துன்பப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும் உங்களுடைய காரியங்களை கண்டு அவர் சலிப்படைகிறது கிடையாது. அவர் உங்களுக்கு ஆற்றவும் தேற்றவும் தான் நமக்குள்ள அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய கைகளையும் கால்களையும் எல்லாம் இந்த பாருங்கம்மா, தொட்டு பாருங்க பிரதர்ஸ், பாருங்க பாருங்க. பார்த்தார்கள். பாடம் நம்ம ஆண்டவர், சிலுவையில் அறைந்து கொண்ட ஆண்டவர். துடி அப்பா என்ன நினைச்சிருக்கோம். எல்லாரும் அப்செட் ஆயிட்டாங்க. அங்கேயும் அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். 41. ஆனாலும் இன்னும் விசுவாசிக்கல. எல்லாம் காமிச்சாச்சு, எல்லாம் காட்டி கொடு, எல்லாருக்கும் வரும். ஆண்டவர் கோவப்படல. விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்கு அவிசுவாசம் எல்லாம் வரும். எனக்கும் வந்தது உண்டு, வரும். சண்டை போடல இயேசு. புரியுதுங்களா? சண்டை போட மாட்டாரு. தம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு சில இடங்கள்ல பைபிளை வாசிக்கல, அதுக்கு வரல இதுக்கு வரலன்னா முருட்டல் மிரட்டல் நடக்கும் நின்றுகிட்டு. அதுவும் சபை ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுது இன்னைக்கு. உருட்டு மிரட்டு, கண்ணை உருட்டுறது, கையை உருட்டுறது, காலை உருட்டுறது. நீ அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, இதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டுருவாங்க இல்லையா? அவர்கள் இன்னும் சந்தேகப்படுகையில், அடுத்தபடிங்க, ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதுக்கு ஏதாகலும் உண்டா? பாத்தீங்களா? ஏற்கனவே சாயங்காலம் சாப்பிட்டாச்சு. இப்ப ராத்திரி போய் நின்று 9 மணிக்கு அடுத்தது சாப்பாடு கேட்கிறாரு. நீங்க நல்ல வேலை நம்ம இருந்தா, ஒய் என்ன சாயங்காலம் நீ டிஃபன் சாப்பிட்டீரு, அப்புறம் இப்போ வந்து சாப்பாடு உங்க கேட்குதோ அப்படின்னு நம்ம ஆட்கள் கேட்கும். சாப்பாடு. இன்றைக்கு சபைன்னா, இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் அன்னைக்கு இருந்திருந்தா கேட்டிருப்பாங்க. சாப்பாடு கேட்குதோ ராத்திரி. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகலும் அன்பு பாருங்க. அன்பை இப்படி எப்படி காட்டுறது இவங்களுக்கு? தான் இவர்களை நேசிப்பது எப்படி? இந்த மாதிரிப்பட்ட இதுல அன்பு இந்த சாப்பாடுல தான் காட்ட முடியும். உங்களுக்கு யாராவது உங்களை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு ஒருக்கா தந்தீங்கன்னா மறப்பீங்களா நீங்க? அன்பு அப்படித்தான் பரிமாற முடிகிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு இன்னும் சாப்பிடணுமா? மீனும் தேனும். என்னது அங்க என்ன கொடுத்தாங்க? அப்பொழுது பொரித்த மீன் கட்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கைகளையும் கொடுத்தார். இன்னும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாப்பிடணுமா இதெல்லாம்? தேனும் மீனும். இது எளிமை ஃபுட்டு. சாதாரண வீடுகள்ல இது இருக்குமா? மீனும் தேனும் யார் வந்தாலும் கொடுக்கறதுக்கு.
எல்லா வீடுகளையும் வச்சிருப்பாங்க. பணக்கார வீட்டில் இல்லை, ஏழை வீட்டில் இந்த உணவுகள். திடீர்னு ஒரு ஆளுக்கு முன்ன வைக்கணும்னா அங்கே இருக்கிறதானே கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வீட்டில் போய் பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. மணிக்கூர் கணக்காக இருந்து பேசுனா கூட ஒன்றும் வராது. அப்படிப்பட்ட நிறைய விசுத்தன்மார்கள்லாம் உண்டு, எனக்கு தெரியும். எங்களை சில 2-3 வாரங்களுக்கு முன்னாடி இங்கே இருந்து என்ன கொஞ்சம் தூரம், எங்கள் இதில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரம் கடும் மழை ஒரு சனிக்கிழமை. நான் இப்போ ஊரும் பேரெல்லாம் சொல்லலை. அங்கே இருந்து போனோம், மண்டை மார்க்கெட்டெல்லாம் போய் தாண்டி போனோம். அப்போ அங்கே ஒரு சபை ஆரம்பிப்பதற்கு வீட்டில் சபை கூட்டம் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும். அதனால என்னை முன்னே சொல்லிட்டு இருந்தாங்க நான் வருவேன். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க வரல, கொட்டும் மழை. அந்த மழை நனைஞ்சு நான் 4 மணிக்கு கிளம்பி போகிறேன். கிளம்பி போனால் அங்கே போகிறேன், மழையோட தான். ஆனால் கொஞ்சம் தூரிட்டு இருந்தது. அந்த பக்கம் போனால் மழை இல்லைன்னு நினச்சேன். மழைக்கோட்டும் கொண்டு போகலை. நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிட்டு இருக்கும்போதாக்க அங்கே வெயில் இல்லாமல் இருந்து 4 மணிக்கு அப்புறம் மழை பெய்யுது. அதே நான் போயிட்டேன். நான் அங்கே போய் மழையோடு நான் போயிருக்கிறேன். எனக்கு பசிக்குமா, எனக்கு தண்ணி தாகம் இருக்குமா? ஒரு பெரிய பணக்கார பாஸ்டர்ல அவர் பெரிய கிட்டத்தட்ட 1.5 லட்சம் புருஷனும் மனைவி இன்னைக்கு இது வாங்குறாங்க, ரிட்டையர்ட் ஆன பிறகு பென்ஷன் வாங்குறது. பசியே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு, களைப்பே தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. நினைச்சு பாருங்க. அப்புறம் ஏதோ ஒரு 6-6:30 மணிக்கு போல ஒரு டீ வந்துச்சு. அப்புறம் சரி ஆரம்பிச்சு ஒரு 10 பேர் வந்தாங்க. 7:45 நான் முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னு. டீ சாப்பிடுங்க. இல்லை நான் 6:30 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டேன், நான் போறேன்ட்டேன். அதாவது வருத்தம் தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. ஏழைகளுடைய வருத்தம் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேரோட நான் பழகி பார்த்தாச்சு, தெரியல அவங்களுக்கு. ஒரு தண்ணி பசிக்கிறது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. என் அப்பா உடனே கொடுத்துட்டாங்க பாருங்க. தெய்வ பிள்ளைகளே, உடனே இது ஆவிக்குரிய வழக்கத்துக்கு போயிடுவாங்க. சொல்லுவாங்க அப்பம்னு சொன்னோம், அது தேவனுடைய வார்த்தை. நல்லது, அப்பம்னா தேவனுடைய வார்த்தை தான். அப்ப நீங்க ஒண்ணுமே சாப்பிடாம வசனத்தை தின்னுட்டு கிடங்க, எத்தனை நாள் பூமியில கிடக்குறாங்கன்னு பார்ப்போம். அப்பம் சாப்பிட்டாதான் வசனத்தை சாப்பிட முடியும். ஒரிஜினல் தேனை சாப்பிட்டாதான் தேனுக்கு ருசி என்னன்னு தெரியும். வசனமாகிய தேனை மாத்திரம் தின்னுட்டு கிடந்தா எத்தனை நாளையா வண்டி ஓட்டுவீங்க? எல்லாத்துக்கும் உடனே ஆவிக்குரிய வழக்கம்ன்றவாங்க. இதெல்லாம் நாங்க இதெல்லாம் கேட்கறது, அதுக்கு விளக்கம் சரியா கொடுத்து விட்டுருவோம் இல்லையா? தவறான போக்கு. எல்லாம் ஆவிக்குரிய வழக்கம். இங்க ஆண்டவர் வந்து சாப்பிட்டது தேனும் மீன் ஆவிக்குரிய வழக்கமா? இது பூமியில தானே இருந்து தானே வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாரு தேவனுடைய பிள்ளைகளை. இதுக்கு அர்த்தம் என்ன? தெய்வ மக்களோடு எவ்வளவு பெரிய ஃபெலோஷிப், என் தேவ மக்களோடு எவ்வளவு பெரிய ஐக்கியம். நான் அந்த Zoom மீட்டிங்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்க இருக்கிறாங்க Zoom மீட்டிங்ல இருக்கிறவங்க, இங்க இருக்கிறாங்க. பாடுகிற பிள்ளைகள் இருக்கிறது, ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. 2 Zoom மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் என்ன ஆச்சரியமா இருக்குது. நம்முடைய தேவன் யார்? அவர் மனுஷனோட சஞ்சரிக்கிற தெய்வம். அவர் ஒதுங்கி எங்கேயோ கிடக்கிற தெய்வன் அல்ல. உங்க ஆண்டவர் உங்களோட தான் இருப்பாரு, உங்களோட தான் சஞ்சரிப்பாரு. உங்களுடைய கஷ்ட நஷ்டத்துல எல்லாம் அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பார். உங்களுக்கு விசுவாசம் ஆன விசுவாசமானு பார்க்க மாட்டாரு. இப்போ உங்களுக்கு என்ன தேவை அதுதான். நாம கிறிஸ்துக்குள்ள புதிய சிருஷ்டி. நம்முடைய விசுவாச அளவை பார்த்தல்ல உங்களுக்கு அவர் கொடுப்பது. உங்களுடைய மன வேதனைகளை பார்த்தாக்கும் உங்களுக்கு காரியத்தை அவர் செய்கிறார். அதோடு விட்டுட்டாரா? 8வது நாள் மீண்டும் 8வது நாள் யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாது. சீமான் பேதுரும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீசர்கள் வேறு 2 பேரும் கூடி வந்திருக்கும் போது, விடியற காலமான போது, நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்க எல்லாம் வர்றீங்களான்னு பேதுரு சொல்ல ஒரு 7 பேர் தப்புன்னு மீன் பிடிக்க போனாங்க.
கரெக்டா 3-3.5 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு ஆசையோட போயிருப்பாங்க, ரெடி பண்ணி எவ்வளவு திட்டத்தோட போனாங்க. 3.5 வருஷத்துக்கு பிறகு ஒரு பிளானோட போகிறாங்க. அன்று ராத்திரி ஒன்றுமே பிடிக்கவில்லை என்றுக்கு மீன். நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடைக்கலையா. கிடைக்காததுனால இயேசு அதிகாலையிலேயே போய் நிற்கிறார். 8வது நாள் பாருங்க, யோவான் 21:2, 21:4. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். ஏற்கனவே அங்க காட்டினாரு. 8 நாளைக்குள்ளேயும் போச்சு. அங்கதான் வாங்கி தின்னுட்டு சாப்பிட்டு வந்தாரு. ஏன் எப்படி? ஏன்னா அவருக்கு நீங்க பாருங்க, அப்படி அவரு தோட்டம் எல்லாம் ஒண்ணு வேற ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரே ட்ரெஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லையா? ஏதோ ஏதோ அப்படின்னு சொல்லி மீனை அப்ப ஒண்ணுமே இல்லை ஐயா, ஒண்ணுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. விடியற் காலம் என்ன அவர் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி 21:5 யோவான், பிள்ளைகளே, பாருங்க, பிள்ளைகளே, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகலும் உண்டா? எப்படி பாருங்களா, உயிர்த்தெழுந்த தெய்வம். ஆண்டவரே தேங்க்யூ. எதற்கு? பிள்ளை இடத்துல ஒண்ணுமே இல்லை என்பதை அறிஞ்சுதான் கேட்கிறாரு. இங்க இவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. காலையிலேயே போய் மீனை பொரிச்சு வச்சிருக்கிறாரு. இவர் கடல்ல இருந்து மீன்களை வரவழைச்சு நெருப்பு போட்டு இவர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க அழைக்கிறார். எப்போதும் வாங்கி திங்கிறதுக்கு இல்லை, இவரு கொடுக்கறதுக்கு. அப்ப ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர்கள் வலது பக்கமா வலையை போட சொல்றாரு. பக்கத்துல போட்டுங்க, மீன் எல்லாம் வந்து நிக்குது. இப்ப நீங்க ஆழத்துக்கே போக வேண்டாம். 153 பெரிய மீன். பெரிய மீனுன்னா நெம்மீன். ஒரு மீன் 10 கிலோ இருக்குமா? 10 கிலோ குறைஞ்சபட்சம் வைங்களா. ஒரு மீனை நான் தூக்குறது 4 பேரா தூக்கி கொண்டு வருவாங்க. சில மீன் திமிங்கல சைஸ்ல இருக்கும், 4-5 பேரா போட்ல இருந்து கரையில தூக்கிட்டு வருவாங்க. பெரிய மீன்கள் 153 மீன்கள் பிடித்து கொண்டு வர்றாங்க. இங்க வந்து பார்க்கும்போது அவர்கள் கரையில் 21:9 கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு, உங்களுக்கு 13வது வசனம், வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாம் இப்ப சாப்பிடுங்க. இப்ப முதல்ல இவர் கொடுக்கிறார். இவர் ரெடி பண்ணி வச்சிருக்கு. மக்கள் அங்க கஷ்டப்படுகிறார். ஒரு நைட் முழுவதும் டயர்டு. தேவனுடைய பிள்ளையுடைய டயர்டு அவருக்கு தெரியும், வேதனை அவருக்கு தெரியும். முதல்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம். எவ்வளவு கரிசனையோடு தேவ பிள்ளைகள் மேல இருக்கிறார். டே பின்மாற்றக்காரர்களே, ஓடிட்டீங்களா, என்ன விட்டு ஓடிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டாரு. நம்ம ஆளுகள்னு சொன்னா என்ன சொல்லும்? சில சபைகள் இருக்கு, பின்மாற்றக்காரிகளே, பின்மாற்றக்காரர்களே. உங்களை சொல்லல, அசிங்கம் அது. ஜனங்களை பயப்படுத்தி நடுங்க வச்சிடறாங்க. ஒரு நாள் கூட்டத்துக்கு வரல, என்னையோ ஏதோ ஒரு காரியத்துக்குன்னா நீ பின்மாற்றம். ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, அவசரமா போக வேண்டியது இருந்தது. இங்க ஆண்டவர் அப்படியே கத்தினாரு கடந்துட்டு, பின்மாற்றக்காரர்களே, அதனாலதான் உங்களுக்கு மீன் பிடிக்கவில்லை அப்படின்னா சொன்னாரு. இந்த இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறவங்க இயேசுவை பற்றி கொஞ்சம் அறிஞ்சிருக்கட்டும். ஆயிரக்கணக்கான ஜனங்களை கூட்டி வச்சு கதை தட்டி போறதை விட இந்த இயேசுவை பற்றி என்ன இருக்கணும் சொல்லி, விசுவாசிகளுக்கு சொல்லி அவர்களை பரவசப்பட வைக்க வேண்டும். அப்போ நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருக்கிறார். 40 நாள் வரலும் இந்த பூமியிலே இருந்தாரு. பூமியில இருந்து நிறைய பேருக்கு தரிசனமானார். அது அப்போஸ்தலர் 1 இருக்குது. 40 நாள் வரையிலும் பல பேருக்கு காட்சி கொடுத்தார். கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பேருக்கு, 1 கொரிந்தியர் 15 இருக்கு, 500க்கும் அதிகமான பேர்களுக்கு தெய்வன் நேரடி காட்சி, அதுல கடைசியில காட்சி கொடுத்தது பவுலுக்கு. எனக்கும் காட்சி தந்தார். இந்த பூமியிலிருந்து சட்டு பூட்டுன்னு முடிச்சுக்கிட்டு போனாரா எனக்கு சொர்க்கம் போகணும்னு. என்னை தேவனை நேசித்த தேவ பிள்ளைகளோடு அவரை தேடி அலைகிற மக்களோடு இயேசு அலைந்தார். சர்வலோகத்தின் தெய்வம் 40 நாள் சரீரத்தோடு இருந்தார், சாப்பிட்டார் எல்லா காரியத்தையும். அதே இயேசு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார். உங்க வேதனைகளும் உங்க பாடுகளும் கவலைப்படாதீங்க. என்னன்னாலும் அவர்கிட்ட சொல்லுங்க.
சரீர சுகம் வேணுமா? உங்களுக்கு தேவைகள் இருக்கா? இயேசு கிட்ட மாத்திரம் 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 ஒருத்தனிட்டையும் சொல்லிடாதீங்க வெளியே. அதான் முடிஞ்சு. உள்ள இருக்கிறவர் அவருக்கு சவால் விடுவார். ஓஹோ, உனக்கு நான் என்ன நம்பல, நீங்க அவங்களையா நம்புறீங்க, 4 மாமடியா நம்புறீங்க, அங்கேயா நம்புறீங்க, இங்கேயா நம்புறீங்க, அங்க போறீங்களா, போ போ விட்டு தொலைப்பார். என்ன நம்பல, உனக்குள்ள இருக்கிற என்ன நீங்க நம்பல, என்கிட்ட சொல்லல, வீட்டுல இருந்து சொல்லலாம் இல்லையா, எங்கேயோ கறங்குறீங்களே, கறங்கிட்டே வருஷம் போ. இப்படி வரும். தெய்வ பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளுங்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. நாம் எல்லாம் புதிய சிருஷ்டிகள். நமக்குள்ளேயே இயேசு இருக்கிறார். எல்லா கஷ்டத்திலையும் உங்க வறுமையை போக்க, பலவீனத்தை நீக்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவரிடத்துல பேசுங்க. அவர் எல்லாம் மாற்றி அமைக்கிறார், மாற்றி அமைக்கிறார், மாற்றி அமைக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இதுக்குத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். எப்படா சொர்க்கத்துல போய் இருக்கலான்னு இல்லை, உயிர்த்தெழுந்தது தம்முடைய பிள்ளைகளை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் உதவி செய்வதற்குமாக. நமக்குள்ளேயே இயேசு வாசம் பண்ணுகிறார். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அறிய வேண்டிய சத்தியம். இங்க ஞானஸ்நானம் எடுக்க இல்லைன்னா வெளியே தான் நிற்கிறார். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் முதல் இயேசு உள்ளே உட்கார்ந்து தாங்குவதற்கும் தடவுவதற்கும் உதவி செய்வதற்கும் வேலை கொடுப்பதற்கும் உத்தியோகம் வழங்குவதற்கும் செழிப்பாக்குவதற்கும் தான் உள்ள உட்கார்ந்து. அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன வேணாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எந்த நபர்கிட்டையும் சொல்லக்கூடாது. சபையில சொல்லுங்க. சபை நம்முடைய வீடு, தேவ பிள்ளைகள், அதுக்கு உத்தரவாதமா ஆமாண்டவரே பிள்ளைகளுக்கு செய்யுங்கன்னு ஒரு மனதோடு உங்க பாதிப்புகளை தெரிஞ்சு அவர்களும் சொல்லுவார்கள். தெரியாத ஒரு நபரிட தேடி போகாதீங்க. ஆகையினால் நமக்குள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு வந்தார், கதை முடிஞ்சு போச்சுன்னாங்க. இப்ப உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவன் வாசம் செய்து நம்ம சாப்பாடை கவனிக்கிறார், நம்முடைய உடம்பை கவனிக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறார், எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். சந்தோஷமா இருப்பீங்களா? நாம புதிய சிருஷ்டிகள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? தேங்க்யூ. அதனால ஒரு அடி பாடுவோம். அதற்கு பின்பதாக பாடின பின்பு நம்ம கர்த்தருடைய பந்திக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்? போகிறோம். எல்லாம் ஒரு பாட்டு பாடுவோமா? கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எப்போதும் துதித்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை எப்போதும் துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆம் தெய்வ பிள்ளைகளே,
ஒரு நிமிஷம் அப்படியே எழும்போமா ஜெபிப்பதற்காக. உயிர்த்தெழுந்து அந்த பக்கம் போகல. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், உங்க இறுதிய துடிப்பை தான் பார்ப்பாரே ஒழிய வேற ஒன்னை உங்க இடத்துல பார்க்கறது இல்லை. என் பிள்ளைக்கு உதவி செய்யணும், என் பிள்ளைக்கு உதவி செய்யணும், அவர்களுக்கு ஆகார குறைவா இருக்கிறாங்களா கொடுக்கணும், வேலையா கொடுக்கணும், தொழிலா பணமா கொடுக்கணும், சரீர சுகமா கொடுக்கணும். அதுக்குத்தான் உள்ள வந்தா, தண்டிக்க அல்ல. நம்மளை எல்லாம் தண்டிச்சு நமக்கு தண்டனை தர உள்ளுக்கு வரவில்லை. அவர் உள்ளே இருந்து நம்மை ஆற்றுகிறார், நம்மை தேற்றுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு உலகத்தில் 40 நாள் சஞ்சரித்தார். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்குள்ளேயே பிதாவும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானோரும் இருந்து நம்மை கண்காணித்து, உலகத்தை விட பெரிய ஒரு ஆத்மா நீங்களும் நானும். அதனால தான் 3 பேரும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறதாக யோவான் 14:26 இருக்கு, 23 இருக்கு. நமக்குள்ள 3 பேருடைய பிரசன்ஸ் இருக்குது. என்ன பாக்கியம்! இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிகள் அறிய வேண்டிய மாபெரும் சத்தியம். நம்ம ஒரு பிரயோஜனமற்ற கேஸ்னா உள்ள வந்து உட்காருவாங்களா? அவ்வளவு விலையேறப்பட்டவர்கள். அவருடைய மரணமும் இரத்தமும் இதை நமக்கு சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிறது. சந்தோஷமாய் புதிய சிருஷ்டிகண்ட அறிவோடு பேசிக்கொண்டிருங்கள், பேசிக்கொண்டிருங்கள். கோடி நன்றி அப்பா. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பரிசுத்தமான ஓய்வு நாள் 27ஆம் தேதியை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை கூட்டி வச்சு, ஒரு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்ன நாங்க இருந்தோம்னா இது ஒன்னும் அறிஞ்சிருக்க முடியாது. என் அப்பா இயேசு பூமியில வந்து மரிச்சு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி புதிய சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு பிறகு எங்களை இந்த 20-21ஆம் நூற்றாண்டுல வச்சதுக்காய் கோடி கோடி நன்றி. இவ்வளவு பெரிய பாக்கியமா! உலகத்தில் யாரும் அறிந்து கொள்ளாத பெரிய பெரிய ரகசியம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீரே. நாங்க யாரு, நீங்க யாரு என்பதை புரிய முடிகிறது. தேவ தூதர்கள் உற்று பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன அதிசயம்! கோடி கோடி வருஷமா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு கூட இந்த பாக்கியம் இல்லையே என்று எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் புது சிருஷ்டிகள், யாரும் தளர்ந்து சோர்ந்து நீ போகவே கூடாது. இயேசு தெய்வம், 3 பேர் எங்களுக்குள்ள இருக்கிறார்கள், இது போதும், இது போதும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை வித்தியாசமா மாறி ஆனந்த பரவசமாய் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்முடைய கரங்களில் வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.